வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் மந்த் வந்தாலே குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி கோல்டும் ஃபீவரும் சேர்ந்தே வந்துடுது. ஒரு 2000 ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணாதான் உடம்பு இயல்பு நிலைக்கே திரும்புது. எல்லாரும் யாரை பார்த்தாலும் கேட்குற ஒரே கேள்வி என்னை பார்த்து, என்ன உனக்கு இந்த வயசில் கிரே ஹேர் வந்துருச்சு, என்ன உனக்கு ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது, ஏன் டார்க் சர்க்கிள் வந்துச்சு, என்ன சின்ன ஏஜ் தானே ஆகுது, இதுக்குள்ளே இதெல்லாம் வருது, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, எது பண்ணாலும் இந்த உடம்புக்கு இதெல்லாம் தான் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எங்கள் மாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 38+. அவங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும், ஏர் சுத்தமாக கொட்டாது, நல்லா நீட்டாக இருக்கும் முடி. என்ன தான் மாமி பண்ணுறீங்க, ஆனால் சொல்லுங்கள் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கப்புறமா சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை மாதிரி தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு பவுடர் அடித்து சாப்பிடுவேன், ஹோம்மேட் தான், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, நான் பவுடர் கூட யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன அந்த ரெசிபியாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஹெல்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதோட இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். வேலைக்கு போகிற உமன்ஸுக்கெலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய பயோவில் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய பயோவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணுறேன். வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். 1000 2000 ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்வேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.